ஹாய் ஸ்குவாட், நான் தான் உங்கள் ஆக்குனர். எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸ்குவாட் போன வீடியோ பார்த்துருப்பீங்க. அது எதுக்கு சொல்லி ஒரு போய் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் சுற்றி தான் ஆயிடுச்சு கணக்கு. இப்போ இன்றைக்கி எங்கே வந்திருக்குறோன்னா அதோட நெக்ஸ்ட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம ஆக்ராவுக்கு வந்து ஆக்ராவில் ஒரு நைட் ஃபுல்லாக அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஏன்னா ரூம் எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா ரூமு ஹை காஸ்ட்டு பட்ஜெட் அந்த டைம் யாரும் எடுக்க முடியாது. அதனால் ரயில்வே ஸ்டேஷன்லேயே அங்கேயே தூங்கி அங்கேயே எல்லாம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் வெளியே வந்தால் ஒரு இதுக்குதுங்க, அந்த லக்கேஜெல்லாம் வைக்கிறாங்கல்ல அந்த இடம் இருக்குது. அந்த போடுறோம் பாருங்கள் எந்த இடம்னு, அந்த இடம் இருக்குது. அந்த இடத்துல லக்கேஜெல்லாம் வச்சுட்டு அப்படியே நடந்து வந்துருந்தோம். பாதி நம்ம வர ஒரு 1/2 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே இதே தான், ஆட்டோ தான். வாங்க வந்து உட்காரன்னு இழுத்து போகிறாங்க. ஒருத்தனடா இது நம்ம ஊர் தெரியுமா அதுன்னு அவன் வாசல்ல அப்படி சொல்கிறான். வேறாண்டா போகிற நாங்களே போயிடும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்துட்டோங்க. நடந்து அப்படியே போயின்னு எங்கே போகணும்னா ஃபஸ்ட்டு ரெட் ஃபோர்ட் தான் போக போகிறோம். ரெட் ஃபோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து அதுக்கடுத்து தாஜ்மஹால் பார்த்து ட்ரிப் கம்ப்ளீட் பண்ண போகலாம். ஒரு டீ வாங்கி குடிக்கலான்னு பார்த்தா டீ போடுறவனும் பாக்கு போட்டுட்டு அதிலே இருமல் பண்ணிவிட்டு அதிலே டீ கேட்ட எங்கே கொஞ்சம் கலர் வரலன்னா அதே துப்பி எங்கே கொடுத்துட்டு அது டீ ஒரு கலராக அந்த கலர் தானே இருக்கும், அதிலே போட்டு கொடுத்துட்டானே சோழி முடிஞ்சிச்சு. டீ குடித்த மாதிரியும் தான் நம்ம சொன்ன நேற்று போன வீடியோவில் இது இந்த ஊர் சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சுக்கணும், அந்த மாதிரி கணக்காயிரும். ஒரு வழியாக நம்ம சொன்னோம் இல்லைங்க ஆக்ரா ஃபோர்ட், ஆக்ராவில் இருக்கக்கூடிய ஆக்ரா ஃபோர்ட்டுக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். டிக்கெட் இருக்குது, ஆன்லைன் டிக்கெட் இருக்குது. இன்னொரு ஆயிடுச்சுங்க ஆன்லைன் டிக்கெட். அது ஒரு 2 QR கோடு வைக்காமல் 4 QR வச்சுருக்காங்க. எதில் பண்ணணுன்னு கூட மென்ஷன் பண்ணல, ஒன்றும் இல்லை. ஆக்ரா ஃபோர்ட் மட்டும் அப்படியே காமிக்கிறோம் பாருங்கள் அவங்க. பார்த்தீங்களா கோட்டையோட கிளிப்பு, மிகப்பெரிய சரியான பெரிய கோட்டைங்க. இந்த கோட்டைங்க நம்ம முகலாயர்கள் ஆட்சியில் தான் கட்டினாங்களே. ஆக முதல்ல முகலாயர் ஆட்சியில எல்லாம் கோட்டையாக கட்டிகிட்டு இருந்துட்டாங்க போல். சரியான கோட்டை, எவ்வளோ பெருசு அப்படியே தெரியுதா உங்களுக்கு? அப்படியே உள்ளே போகலாம். நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு இன்னும் உள்ளே போகல, அங்கே சும்மா செக்அப் மட்டும் பண்ணி விட்டுவிட்டாங்க. ஏன்ஸ் கூட இந்த ஆக்ரா ஃபோர்ட் வந்து 1838ஆம் ஆண்டு வரை முகலாயர்களுடைய தலைமையிடமாக இருந்துச்சான். அதுக்கப்புறமா முதல் பானிபட் போரில் வந்து பாபர் வெற்றி அடைஞ்சிட்டதுக்கப்புறமா இந்த இப்ராஹிம்களுடைய அரண்மனைக்கு வந்து படிக்கிணறு சொல்லுவாங்கள்ல அது அமைச்சாராம். அந்த படிக்கிணறு எங்கேயும் தெரியல. இது வந்து பெரிய ஒரு கோட்டையாங்க. இது தலங்கள் அப்படி இருக்குதான். அதுவும் இல்லாமல் நம்ம ஹுமாயூன் கல்லறைப்பட்டதில் அந்த அரசர் ஹுமாயூன் அவர் வந்து பாபருடைய வாரிசு. அவருக்கு வந்து இங்கே தான் முடி சூட்டினாங்களாம். ராஜா பதிவுகள் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த இடத்துல முடி சூட்டினாங்களாம். அதுக்கப்புறமா முகலாயர்கள் அவங்களுடைய தலம் இல்லைங்க, மெயின் தலம். இங்கேருந்து டெல்லிக்கு மாத்திர வரைக்கும் இவங்களுடைய மெயின் ஒரு இடம்னா இல்லம்னா இதுதானா முகலாயர்களுடைய இது. இங்கேருந்து தான் அவங்க இதுக்கு மாற்றினாங்க, நம்ம டெல்லிக்கு தலைநகரம் மாற்றினாங்கள்ல அது வரைக்கும் இங்கே தான் இவங்களுடைய மெயின் தலைமாங்க.
எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த படிக்கட்டு மாதிரி இருந்துச்சு இல்லைங்க, அதுக்கு மேலே அப்படியே நம்ம ஏறி வந்தோன்னா அப்படியே ரைட் சைட்லேயே இங்கே ஒரு கோட்டையோ அரண்மனை மாதிரி ஒரு பெரிய ஒரு இடம், முன்னாடி கார்டன் ஸ்பேஸு. அந்த காலத்தில் அவங்க பேரரசெல்லாம் கோட்டைக்காகவே பயணித்து கோட்டைக்காகவே செலவழித்து கோட்டையே கட்டிட்டு ஆண்டுட்டு போயிட்டாங்க போல். என்னங்க ஒவ்வொரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன இதுனா கூட, சின்ன இடம் இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு சின்ன இடம் இருந்தாலும் அவங்க அந்த இடத்துல ஒரு கோட்டையாவது அமைச்சிட்டு போயிடுவாங்க போல். கோட்டையை கட்டி முடிச்சிட்டாங்க. நீங்கள் பாருங்கள். அப்படியே நம்ம உள்ளே போல் மெயின் கேட்டு எங்கே முன்னாடிக்குது, அதை தாண்டி அந்த பாருங்கள், அதை தாண்டி தான் போகணுமே. அதுக்கு முன்னாடியே நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய கோட்டை. அப்படியே நம்ம அந்த முன்னாடி காமிச்சோம்ல அந்த கேட் வெளிலேருந்து அப்படியே உள்ளே வந்தோன்னா உள்ளே அங்கே பாருங்களேன், இங்கே ஒரு கார்டன் மாதிரி அமைச்சு அப்படியே இந்த பக்கம் ஒரு மால் மாதிரி இருக்குது. அது மாலாக என்னத்துல எல்லாம் தூண்களோடு இருக்கக்கூடிய ஒரு மால். அப்படியே நம்ம நேராக போனோம்னா நேராக அங்கே ஒரு கேட் இருக்குது. அந்த காலத்தில் லக்ஸூரியாக வாழணுன்னு பண்ணாங்களோ இல்லை என்ன ஒன்றும் புரியலைங்க. பாருங்கள், அப்படியே இங்கே இருந்து ஒரு கல்யாண மண்டபம், நம்ம இங்கே மண்டபம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அப்படியே அதுக்குள்ளே வந்தோன்னா அங்கே ரசல்னு இது பேர்னு சொல்லி ஒரு கிரேவ் இருக்குது, கல்லறை அவங்க கல்லறை. அதுக்கப்புறமா அப்படியே இங்கே வந்தோன்னா இங்கே அப்படியே கிட்ட ஏதோ அது காட்டுற பாருங்கள், அது எப்படி ஒரு நம்ம கட்டில் அது மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி அவங்க மார்பிள்லே செஞ்சுருக்கிறாங்க போல். அவங்க பாருங்கள், அந்த போர்டில் முன்னே எழுதி வச்சுருக்கிறாங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் மார்வல்லைங்க. அப்படியே இதுக்கு சென்டர் பார்த்தோன்னா என்ன ஆர்கிடெக்சர் பாருங்களேன், சரியான ஆர்கிடெக்சருங்க. ஒவ்வொன்றும் அப்படியே ஒரு செதுச்சுங்கிறாங்க சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. அப்படியே அங்கேருந்து இப்படி வந்தோமா இங்கே ஒரு படிக்கட்டு மாதிரி போகுது மேலே. பாருங்க, திவான் ஐ காஸ். அப்படியே நம்ம உள்ளே போகலாம். உள்ளே அப்படியே வந்துடும். நம்ம உள்ளே ஒரு போட்டிக்கா மாதிரிங்க மேலே இங்கே பாருங்கள், நடுவில் கார்டன் க்ரீனரியா. அப்புறம் அப்படியே அங்கே சுத்தோன்னு அப்படியே போய் இப்படி வந்தோம், ஒரு போட்டிக்கா மாதிரிங்க. சொல்லப்போனால் அப்படி தான் இங்கேருந்து நின்று பார்ப்பாங்கள்ல அந்த மாதிரி. நம்ம அங்கேருந்து பார்த்தோம் இல்லைங்க, அங்கேருந்து அப்படியே இங்கே வந்தோன்னா இங்கே ஒரு மசூதி இருக்குது, சின்ன ஒரு மசூதி மேலே. அப்படியே அங்கே உள்ளே போய் பார்த்துக்கலாம். அப்படி பார்த்துட்டு அப்படியே இங்கே மேலே அந்த போட்டிக்கால சொன்னோம் இல்லைங்க மேலே, அது போட்டிக்காவா இல்லை அது சொல்லுவாங்களே, சரி பால்கனின்னு சொல்லுவாங்களே, அந்த பால்கனிலேருந்து உள்ளே போய் நம்ம பார்த்துட்டு அப்படியே இங்கேருந்து இங்கே போகலாங்க. இங்கே ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு பால்கனி. நான் பால்கனிக்கு இவ்வளோ நேரம் இது சொல்லிங்கிறாங்க, போட்டிக்கான்னு. பாருங்களேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு சர்ப்ரைஸ். நீங்கள் பாருங்களேன், அங்கே போய் பார்க்க வேண்டிய தாஜ்மஹால் இங்கே தெரியுது. தாஜ்மஹால் தான் நினைக்கிறேன். அது இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தாங்க தாஜ்மஹாலுக்கு. எவ்வளோ கிட்ட தெரியுது பாருங்களேன். அதான் தாஜ்மஹாலுக்கு பின்னாடி நினைக்கிறேன். இது யமுனை நதி எனக்கு தெரியல. நீங்கள் பாருங்கள்,
தெரியுதாங்க உங்களுக்கு? இப்போ அங்கே தாங்க போக போகிறோம். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கே போகலாங்க. கூட அப்படியே நம்ம இங்கே அது மேலே பார்த்துட்டு கீழே ஒரு பளிங்கு கற்கள்கள் மாதிரி ஒரு கோட்டை இருந்துச்சுல, அங்கே வந்தோம். அங்கேருந்து வரும்போது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணார். என்னென்னா, நீங்கள் இங்கேருந்து தாஜ்மஹால் தெரியுது, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியும், அதே உங்களுக்கு போய் கிட்ட பார்த்தா சின்னதாக தெரியும்னு இங்கே காட்டுற பாருங்க உங்களுக்கு. பாருங்கள் கூட இங்கேருந்து பார்த்தா அது நேரில் பார்த்தா உங்களுக்கு அதே கரெக்டாக தெரியும், இங்கேருந்து பார்த்தா பெருசாக தெரியுது பாருங்கள். அப்படியே நம்ம கிட்ட போனோம்னா அப்படியே கிட்ட போகிறோம் பாருங்கள். கிட்ட போக 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 அந்த தாஜ்மஹால் சின்ன சைட்டே தெரியுது பாருங்க. தெரியுதா? நான் அங்கேருந்து 2x எடுத்தேன், இங்கே வந்து 1x. அப்படின்னா சின்ன சாகத்தானே கேட்காதீங்க, எவ்வளோ சின்ன சாய் இது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் பாருங்கள் 2xல வைக்கிறேன் பாருங்கள். 2xல வச்சா எவ்வளோ தெரியுது உங்களுக்கு? இதுக்கு என்ன அர்த்தம்னா, அங்கேருந்து நம்ம பார்த்தோம்ல, அங்கே சின்ன தெரிஞ்சில்ல, அங்கேருந்து பார்க்கும்போது அந்த ஹோல் ஸ்பேஸு அது வந்து கவர் ஆகிரும். அதில் இருந்து உங்களுக்கு அதை பார்த்தா சின்னசாக தெரியுற மாதிரி தெரியும். இங்கேருந்து இங்கே இது பாருங்கள், ஒரு டஸ்ட்பின் இங்கேருந்து நின்று பார்த்தா அந்த ஹோல் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், அந்த கார்டன் அதெல்லாம் மறைஞ்சிரும். அது மறைஞ்சிட்டா இங்கேருந்து பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும்னு சொன்னார். ஆனால் நிஜமாலே எப்படிங்க யோசிச்சு காட்டின்னுக்கிறாங்க. இப்போ இன்னும் ஏதோ சொல்லின்னுக்கிறாரு, அதை போய் பார்க்கலாம் இருங்க. கிட்டே அப்படியே வந்தோம். நான் சொல்கிறேன், இங்கே ஒரு தாஜ்மஹால் இருக்கேன். அது வந்து மும்தாஜ் இருந்தாங்கள்ல, அவங்களுடைய அறையம், அதான் சொல்லியிருந்தாரு. அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே கூட்டு போயின்னு கேட்காதீங்க, நம்ம போய் பார்க்கலாம். ஏன்ஸ் கூட நம்ம போய் இப்போ இன்றைக்கி ஆக்ரா ஃபோர்ட் பார்த்துட்டு முடிச்சு வந்துட்டோம். இப்போ இங்கே வந்து தாஜ்மஹால் தாங்க போகிறது. வாங்க போகலாம். A few moments later. தாஜ்மஹால் தொட்டுட்டர வரும். ஏய்